நான் சூப்பராக ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கிறேனுங்க. அது என்ன மாதிரின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்மளோட எஸ்வி கலெக்ஷனில் என்னென்னவெல்லாம் டெய்லி நடக்குது, ஸோ காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம எப்படி பிஸ்னஸ் ரன் பண்ணுறோம், எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் அதில் யூஸ் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் நியூவாக வருது, நம்ம எப்படி பேக் பண்ணுறோம், எப்படி சேல் பண்ணுறோம் அப்படிங்கிற கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிஸும் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா இது ஸ்மால் ஸ்டார்ட் அப்ஸ்க்கும் கண்டிப்பாக கொஞ்சம் யூஸ்ஃபுல். நிறையா எல்லாத்தையும் கொஞ்சம் அதுலேருந்து ஏதாவது ஒரு லேர்ன் பண்ணிக்குவாங்க, ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் என்கிட்ட இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸில். ஸோ அது மட்டும் இல்லாமல் கஸ்டமர்ஸ்க்கு நம்ம மேலே ஒரு ட்ரஸ்ட் வருங்க. ஸோ எல்லாருக்குமே இது ஃபேக் பேஜா அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கும். எல்லாருக்குமே அது மக்களோட இயல்புங்க. ஸோ நம்ம மேலே நம்ம எப்படி ட்ரஸ்ட்டை ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு நியூ ஸ்ட்ராட்டஜியாக இதை நான் பார்க்குறேன். கண்டிப்பாக நம்ம டெய்லி வ்ளாக்ஸ் பார்க்கும்போது நம்மளோட ஆர்டர்ஸ் நம்ம பேக் பண்ணி போடுறோம், எப்படி டிஸ்பேச் பண்ணுறோம், எப்படி கஸ்டமர் கேர் பண்ணுறோம், அந்த மாதிரி ஒரு இது எல்லாமே கண்டிப்பாக மக்களுக்கு ஒரு ட்ரஸ்ட்டை ஏற்படுத்தும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், அவங்கள எங்கேஜிங்காக வச்சுக்கிற மாதிரியும் இருக்கும், போர் அடிக்காமல். ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் அப்டேட் பண்ண போகிறேங்க. ஸோ மறக்காமல் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் மினி விளாக், நம்மளோட எஸ்வி கலெக்ஷனில் எடுக்க போகிறேன். இன்றைக்கி நான் என்னென்ன பண்ணுறேங்கிறது ஒரு சின்ன கிளிப்பை ஆட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் பார்த்துட்டு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக நான் அதே மாதிரி எடுத்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேங்க. ஸோ ஃபஸ்ட் டே பார்த்துட்டிங்கன்னா நம்ம காலையில் வந்ததையுமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இங்கே காயத்ரி வந்துட்டு சாமிக்கு பூ வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருக்கா. ஸோ இங்கே ஒரு ஆள் லேபிள் எடுத்துருக்கா, இங்கே லரன் குட்டி விளையாடிட்டு இருக்கிறாருங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஆஃபீஸோட ஃபஸ்ட்டு கிளிப்பு. மார்னிங் 9 o'clock எல்லாமே ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிடுவாங்க. மோஸ்ட் ஆஃப் தி டைம் நானுமே 9 o'clock வந்துடுவேன். ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா மட்டும்தான் முடிச்சுட்டு வருவேங்க. வந்ததையுமே ஆளுக்கு ஒன்று க்ளீன் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஏதாவது வீடியோ எடுக்கிற வேலை இருந்துச்சுன்னா வீடியோ எடுத்து முடிச்சுவோம். அடுத்து என்னோடய ஹஸ்பண்ட் லேபிள் எடுத்து கொடுத்துருவாரு. நாங்கள் லேபிள் தான் எடுப்போம், எழுதியெல்லாம் ஒட்டிகிட்டு இருந்தால் ரொம்ப டைம் ஆகுங்க. 11:30 போது அத்தை டீ போட்டு வந்துடுவாங்க, ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ எல்லோரும் ஒட்டுக்கா உட்காந்து டீ ஸ்நாக்ஸ் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 1/2 hour அந்த மாதிரி பேசிட்டு அடுத்த வேலையும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. கையோட எல்லாமே பேக் பண்ணி முடிச்சுட்டா 2 மணிக்கு அவர் கொண்டு போய் டிஸ்பேச் பண்ணிட்டு வந்துடுவார். அதுக்கப்புறமா நியூ ஸ்டாக் ஏதாவது வந்துருந்துச்சுன்னா வீடியோ எடுக்க வேண்டியது இருந்துச்சுன்னா அந்த வேலையை தான் பார்த்துட்ருப்போம். யூனிட்லேருந்து ஃப்ராக் மாடல் நைட்டி நிறையா கலெக்ஷன் இல்லைன்னு அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க. ஏன்னா இது ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்க. நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் தர செக் பண்ணி பாருங்கள். எவ்வளோ ஸ்டாக் கொண்டு வந்தாலும் பத்தாதுங்க. நம்மளுக்கு ரிப்ளை பண்ண டைம் ஆகுது, ஏன்னா ரொம்ப என்கொயரிஸ் இருக்கிறனால நாங்களும் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அதனால் வெப்சைட்லேயும் போட்டு வச்சுக்கிறேன், லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி